ஹாய், குட் ஈவினிங். தேர்ஸ்டே சீரீஸ் டைம் ஈவினிங் 5. நான் இந்த வ்ளாக் எடிட் பண்ணக்குள்ள வாய்ஸ் த்ரெட் இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆகலை. ஆனால் நான் வந்துட்டு வாய்ஸ் எப்படியோ நான் ஆடியோ போடலாம், நிறைய கமெண்ட்ஸ் வாய்ஸ் போடுங்கன்னுங்கிறதுனால ஸோ நான் இதை போடுறேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த மன்ஹாக்கு ஃபேவரட்டான சீஸ் பால்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி கேட்டாங்க. ஸோ நான் அவங்களுக்கு கிளாஸ் விட்டு வந்ததுமே அந்த சீஸ் பால்ஸை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த நாங்கள் நோன்பு இருக்கிறதுனால அவங்களுக்குரிய பிரேக்ஃபாஸ்ட்டால் கொஞ்சம் இந்த லஞ்ச் டின்னர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த சீஸ் பால்ஸ், அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச சீஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க ரீசன்ட் டைமில். ஸோ அதை அவங்களுக்கு செய்து கொடுத்துட்டு அப்புறமா நான் எனக்குரிய வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சப்பாத்தி நைட்டுக்கு நான் செய்யலான்னு தான் இந்த மாவை பிசைஞ்சு, ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் எப்போவுமே சப்பாத்திக்கு இந்த சக்கியோட ஆட்டாமா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கூடவே தொட்டுக்கிறதுக்கு இந்த பீஃப் கறி செய்திருந்தேன். பீஃப் கறியில் வந்துட்டு நான் எப்போவும் 2 நாட்டு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கூடவே இந்த கரம் மசாலாவையும் சேர்த்து, கரம் மசாலா இல்லை, இது வந்து காஷ்மீரிக் மிளகாய், ஸோ இதையுமே சேர்த்து நான் பிளெண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பூண்டை நான் எப்போவுமே இப்படி கையால் தட்டி தான் போடுவேன். நிறைய பேர் பேஸ்ட் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு வீக்குக்கு மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. டோன்ட் யூஸ் தட். ஏன்னா அது வந்துட்டு ஒரு அதில் இருக்கிற அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட், அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லாமலுக்கு தான் நீங்கள் அந்த கறிக்குள்ளே அதை எட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பூண்டை வந்துட்டு அப்போவே உரித்து அப்போவே அதை தட்டி, அதுவுமே இந்த மாதிரி தட்டி பிளெண்ட் பண்ணாமல் தட்டி இந்த மாதிரி போட்டிங்கன்னா கறி ரொம்ப சூப்பராக வாசமாக இருக்கும். அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் கறிக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஸ்மெல்லாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம். இந்த பீஃபை நல்லா க்ளீன் பண்ணி டர்மரிக் பவுடர்லாம் போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கு கூடவே நான் இந்த கரம் மசாலா, டர்மரிக் மசாலா, இந்த காஷ்மீரிக் மிளகாய்த்தூள், கூடவே உப்பு, கூடவே பெரிய வெங்காயமுமே கட் பண்ணி போட்டு நம்ம அது ஒரு 15 மினிட்ஸுக்கு நம்ம கொஞ்சம் அப்படியே ஊற வச்சுட்டு, அப்புறமா நம்ம இந்த கறியை தாளிச்சிட்டு நம்ம இந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சிங்கையும் சேர்த்து ஆயிலில் நல்லா தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆல்ரெடி இந்த சேர்த்து வச்சுருக்கிற இந்த பீஃப் கலவையை எட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 அல்லது 5 விசிலுக்கு விட்டோன்னா இந்த மாதிரி ஒரு பீஃப் கிரேவியான ஒரு கறி நமக்கு கிடைக்கும். எவ்வளோ சந்திக்கலாம். பாய்.